ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாங்க. இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் மீனாட்சி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தெலுங்கு போயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. இவங்க கட்டட வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதங்க. நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. காசு பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து கட்டி கொடுத்துருக்கிறதாவும், ஸோ இவங்களுக்கு பின்னாடி இவங்களுடைய பொண்ணை பார்த்துக்க யாரும் இல்லைங்கிறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட பொண்ணையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகனுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. ஸோ அதனால் வரக்கும் மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 3 சவரன் நகை போடுறாங்க. அவ்வளோதான் எங்களால் முடியும், பெருசாக எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. ஸோ மணமகனுக்கு சொந்த வீடாக இருந்தாலும் முக்கியம், வாடகை வீடாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமானவராக இருந்தால் போதும், அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தீபா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களோட தாங்க ஹோட்டல்லே வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை வேலை செஞ்சிருந்தாலும் ஓகேங்க. இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நாங்கள் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.